கோயம்புத்தூர் சிட்டி பக்கத்திலே மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமா 4 கார் நிறுத்திக்கிற மாதிரி 4 சென்ட் இடத்துல இவ்வளோ பெரிய வீட்டை யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு இந்த வீட்டை கொடுக்குறாங்க. வீட்டோட போர்ட்டிகோ மட்டும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயும் பிரம்மாண்டமாக ஸ்பேசியஸான பிளானிங்கை தரமாக செஞ்சுருக்காங்க. முன்னாடியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சிட் அவுட் ஸ்பேஸு, வீட்டுக்குள்ளே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு 2 லிவிங் ஹால், நல்ல வசதியான கிச்சன் கம் டைனிங். வீட்டுக்கு 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் வித் அட்டாச்டு பாத்ரூம், காமன் பாத்ரூம், அவுட்டர் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இது போக கவர்ட் பால்கனி ஏரியா, வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்து செட்பேக் ஏரியாவோட கொடுத்து கட்டியிருக்க இந்த வீட்டோட பிளானிங் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதை விட இந்த வீட்டோட பிரைஸ் அண்ட் லொகேஷன் தான் கச்சிதமா அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் டைரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் கொடுத்து 4 சென்ட் இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் லுக் நல்லா லக்ஸரி அமைஞ்சிருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற போர்ட்டிகோ அகலமாக கொடுத்துருக்கனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ப்ரௌன் வித் லைட் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு ஏகப்பட்ட ஸ்பாட்லைட்ஸ் மாட்டி நல்லா லக்ஸரியாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு விக்கெட் கேட்டு கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபுள் டைப்பில் கார் பார்க்கிங் கேட்டு கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 28க்கு 20ங்கிறோட 4 கார் நிறைய டூல நிறுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய போர்ட்டிகோ இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹனி பேட்டர்ன்ல பிளண்ட் ஆன மாதிரியான கார் பார்க்கிங் ஹெவிடிட்டி டைல்ஸ் செக்டு பேட்டர்ன்ல லே பண்ணியிருக்காங்க. முக்கியமா வீட்டு சுத்தியுமே காம்பவுண்ட் வால் அமைச்சு கொடுத்து நடந்து வர மாதிரியான செட்பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலை இதாங்க. இங்கே வந்து போர்வெலும் போட்டிருக்காங்க, வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட சிட் அவுட் ஸ்பேஸுங்க. இந்த சிட் அவுட் ஸ்பேஸுக்கு பக்கத்தில் இருக்கிற செட்பேக் ஏரியாவில் வீட்டுக்கு உண்டான அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. போர்ட்டிகோ வழியாக அவுட்டர் பாத்ரூம் வந்தது. இப்போ நம்ம பார்க்குற இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 7க்கு 5ங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான அவுட்டர் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்கு லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த சிட் அவுட் ஸ்பேஸோட அளவு 6க்கு 10ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் அமைச்சு கொடுத்து ஹேண்டில்ஸ் SSTயில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் டைரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க தேக்கு மரத்தில். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போனதும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 11க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஹால் பிளான் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வெர்டிஃபை டைல்ஸ் தான் இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்காக இந்த லிவிங் ஹாலில் 2 விண்டோஸ் மட்டும் இல்லைங்க, 3வது ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே 3 விண்டோ இருக்குது. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க கார்னரில். அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. லிவிங் ஹாலில் இருந்து லெஃப்ட் திரும்பினதும் இங்கே பிரம்மாண்டமான கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட அளவு 10க்கு 11, டைனிங்கோட அளவு 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கிச்சன் வந்து அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெல் டைப்பில் பெரிய கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து அதில் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு, சீலிங் வரைக்குமே வால் டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கிளாஷி ஃபினிஷிங்கில் 2x4 வெட்டிஃபை டைல்ஸுங்க. வெளிச்சத்துக்காக கிச்சன்லேயும் 2 விண்டோஸ் இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா கிரானைட் கவுண்டர் டாப்க்கு ஏற்ற மாதிரி கலர் காம்பினேஷனில் சிங்க் மாட்டியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சேர்த்து டைனிங் ஏரியா இருக்குங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமோட டோர் எல்லாமே இந்த மாதிரி யூனிக்கான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ்டே போட்டு டோராக மாட்டியிருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கன்னிமூலையில் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே 2 UPVC விண்டோஸும் மாட்டியிருக்காங்க. அது போக ஷெல்ஃபெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் எல்லாமே இந்த மாதிரி ஃபைபர் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6.25க்கு 5.25ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக சீலிங் வரைக்குமே இந்த 3D பிரிண்டட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி கொடுத்துருக்க வீட்டோட இன்னர் ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கிரானைட்டு, சைடு ஸ்கெட்டிங் டைல்ஸுக்கு மேலே நைட்டெல்லாம் ஈஸியாக நடந்து போகிற மாதிரியான ப்ரொஃபைல் லைட்ஸு, சைடு ஹேண்டில்ஸ் SSTயில் மாட்டியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே வந்து CNC லேசர் கட் டிசைன்ஸோட ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கேயும் ஒரு லிவிங் ஹால் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவும் 11க்கு 17ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி லிவிங் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் நிறையா மாட்டியிருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சிவில் ஒர்க்லேயும் இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த பெட்ரூம் மாதிரியே 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. மெரூன் வித் ஐவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு இங்கே RCC ஸ்டோரேஜுக்கான RCC லேப்ட்டு,
வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ் யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமுக்கான டோரையும் ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோராக தான் மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 6.4க்கு 5.4 அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. இது அந்த வீட்டில் இருக்கிற கடைசி பெட்ரூம், 3rd பெட்ரூம்ங்க. 11க்கு 15ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கும் கம்ப்ளீட்டாக கிளாஸி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் ஒர்க்கு, மெரூன் அண்ட் லைவரி கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, வெளிச்சத்துக்காக விண்டோஸு, ஆர்சிசி லேஃப்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான பாத்ரூமை காமன் பாத்ரூமாக ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த காமன் பாத்ரூம். இந்த பாத்ரூமோட அளவு 4.4க்கு 6.4 அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து கவர்ட் பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்ததும் இங்கே கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. 11க்கு 12ங்கிற அளவில் கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து எஸ்எஸ் ஸ்டீல் மாட்டியிருக்காங்க வித் டஃப் அண்ட் கிளாஸோட. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இது கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டெப்ஸுங்க. ஃபுல்லாமே ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. சின்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் கணுவாய் லொக்கேஷனில் கணுவாய் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை 1,20,00,000 சொல்கிறாங்க. இதாங்க மெயின் ரோடு. ஜஸ்ட் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடு வந்து நீங்கள் பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருப்பேன். அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.